அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள். இன்று முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக நல்ல பல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் சிம்மராசிக்காரர்களுக்கு பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இன்று முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலாக சந்திரனுடைய அமைப்பு மட்டுமே இருக்கிறது. மற்ற கிரகநிலைகளில் எந்தவிதமான மாறுதலும் ஏற்படவில்லை. அதிலும் குறிப்பாக சந்திரன் 21ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இந்த வாரத்தின் துவக்கத்திலேயே சந்திரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அளவில் நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணம் அமைகிறது. 23லிருந்து 25ஆம் தேதி வரை சிம்மராசியிலும் அதற்கு பிறகு கன்னிராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் பிப்ரவரி 28ஆம் தேதி போன்று சந்திரன் நீச்சமடைந்து விருச்சிக ராசியில் சஞ்சரிக்க போகிறார். சந்திரனின் அமைப்பில் இப்படி பல்வேறு விதமான மாறுதல்கள் ஏற்பட்டாலும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். நவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக தனது நட்பு கிரகமான மேசராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக பெற்றிருக்கிறாருங்க. அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும். அதே போன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களில் வலிமை வாய்ந்த சனியும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நிச்சயமாக மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பிலும் மிக வலுவான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சுக்கிரன் செவ்வாய் மகர ராசியில் இணைந்து சஞ்சரிக்கின்றன. சனியின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. இதிலும் சுக்கிர மங்கள யோகமானது மிக சிறப்பாக இந்த வாரம் முழுவதும் நிறைந்து கிடைக்கிறது. செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறார். அவருடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையில அதிரடியான நல்ல பல செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது. லட்சியம் இல்லாமல் பல விஷயங்களை கவனத்துடன் செய்யும் போது நல்ல பலனாக மாற்றிக்கொள்ளலாம். ஏனென்றால் சனியுடன் இணைந்து சூரியன் சஞ்சரிக்கிறார். சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பொதுவாக அவர் இணைந்து சஞ்சரிப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் சனி வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சூரியன் சனி புதன் என கூட்டணி மிக வலுவாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. இது ஒரு சிறப்பான வரவேற்கத்தக்க யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பும் மிக வலுவான நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் கூட என் வாழ்வில் விடிவே இல்லையா என ஏக்கத்தில் தவிக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அலட்சியம் வேண்டாம், நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதை உச்சம் பெற்ற செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்ற சனி மற்றும் சந்திரன் போன்ற கிரகநிலைகளும் இந்த வாரத்தில் மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. உதாரணமாக ஒரு சாலை ஒன்றில் 10-15 பேர் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அதற்கு அருகாமையில் உள்ள மைதானத்தில் 2 பேர் விளையாடி கொண்டிருக்கின்றனர். அப்போது அந்த சாலையில் ஒரு கனரக வாகனம், லாரி போன்ற ஒரு கனரக வாகனமானது வருகிறது. இந்த வாகனத்தில் பிரேக் ஆனது செயலிழந்து விடுகிறது. எனவே பிரேக் பிடிக்க முடியாத சூழ்நிலையும் அந்த வாகனத்தை நிறுத்த முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறது. இந்த ஓட்டுநர் சாலையை பார்த்து கொண்டு வேகத்தை குறைத்து எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகிறார். ஆனால் இந்த நபர்கள் 10 பேர் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இடத்திற்கு மிக அருகாமையில் வந்து விடுகிறார். அதே போன்று அதற்கு அருகாமையில் 2 நபர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றனர். இப்போது அவருக்கு வேறு வழியே கிடையாது. 2இல் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்தாக வேண்டும். ஒன்று சாலையில் விளையாடுகிறவர்கள் மீது வாகனத்தை விழ வேண்டும் அல்லது மைதானத்தில் விளையாடுகிறவர்கள் மீது விழ வேண்டும் என்ற 2 தேர்வு மட்டும்தான் உள்ளது. தற்போது நீங்கள் ஒரு வாகன ஓட்டுநராக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த 2 தேர்வு உங்கள் முன்னால் வைக்கப்பட்டால் எதை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். இந்த வீடியோவை நிறுத்திவிட்டு சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் அனைவரும் என்ன
என்ன தேர்வு செய்வோம் என்றால், நிச்சயமாக 10 நபர்கள் இறப்பதை விட 2 நபர்கள் இறப்பது அல்லது அவர்களுக்கு காயப்படுவது மிகவும் சரியான நிகழ்வாக இருக்கும் என்று இந்த வாகனத்தை 2 நபர்கள் மீதுதான் ஏற்ற முயற்சி செய்வோம். அதே போன்றுதான் அந்த வாகனத்தின் ஓட்டுநரும் இந்த 2 நபர்கள் மீது இவ்வாகனத்தை ஏற்றுகிறாருங்க. அப்படி ஏற்றும் போது அவர்கள் ஒரேடியாக இறந்துவிட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் முதலில் பல்வேறு விதமான சங்கடங்களை சந்தித்தால் வாழ்வையே மிக கொடூரமான ஒன்றாக மாறிவிடும். ஏனென்றால் கை கால்களை இழந்தாலோ அல்லது வேறு எது பாதிப்பு ஏற்பட்டாலோ நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கொடுமை நிறைந்தவையாக தான் பார்க்கப்படும். அதுபோன்றுதான் இப்போது பலருடைய வாழ்வில் விடிவே இல்லையா என்ற ஏக்கத்தில் இருக்கின்றனர். அதிலும் குறிப்பாக விதிகளை பின்பற்றாமல் சாலையில் விளையாடியவர்களை காப்பாற்ற விதிகளில் பின்பற்றி மைதானத்தில் விளையாண்டவர்கள் மீது இந்த வாகனத்தை இயக்குகிறோம். இதற்கு காரணம் 10 நபர் சாவதை விட 2 நபர் சாவது பெரிய அளவிற்கு குற்றமில்லை என்ற எண்ணம் தான். சரியாக இருந்தும் பல துன்பங்கள் இன்னல்கள் வாழ்வில் இதுபோன்றுதான் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. ஆனால் அதே சமயம் இந்த நிகழ்வை சற்று வேறொரு கோணத்தில் யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக மைதானத்தில் விளையாடுகிறவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது என்று தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த விளையாட்டில் மட்டும்தான் செலுத்தி கொண்டிருப்பார். ஆனால் சாலையில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வாகனம் வரலாம் என்று உங்களுடைய கவனத்தை விளையாட்டில் பாதியும் சாலையில் பாதியும் தான் வைத்திருப்பார்கள். அப்போது அந்த ஓட்டுநர் மிக விரைவாக ஒலி எழுப்பியிருந்தால் நிச்சயமாக சாலையில் விளையாண்ட அனைவருமே மைதானத்திற்குள் ஓடி புகுந்து தஞ்சம் பூண்டிருப்பார்கள். ஆனால் அதுபோன்ற நிகழ்வானது நடக்கவில்லை. எதிர்பாராத வகையில் வாழ்வில் விடிவே இல்லையா என்று பல சிரமங்களை சந்திப்பதற்கான நிகழ்வுதான் அன்றாடு நடந்து கொண்டிருக்கிறது என்று வருத்தப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். நீதிமானாக இருக்கக்கூடிய சனி பகவான் குறுகிய காலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்திரனும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. இது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல மாறுதல்களும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அலட்சியம் இல்லாமல் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் மிகுந்த நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. சிம்மராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக 9 சஞ்சரிக்கிறாருங்க. 9 குரு என்பதே அதீதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அப்படி குரு 9 இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவிற்கு நன்மையோ முன்னேற்றமோ கிடைக்கவே இல்லையே என்று எண்ணி வருத்தப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. வாழ்வில் விடிவே இல்லையா என்ற ஏக்கம் நிச்சயமாக நீங்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. கண்டச்சனியாக சனி அமர்ந்திருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் சனியால் மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் ராகு கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ராகு அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க. சில எதிர்பாராத அலைச்சல்களையும் சிரமங்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று மோட்சக்காரகரான கேது தனஸ்தானம் ஆகிய 2ஆம் இடத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சின்ன சின்ன தடைகளும் வாக்குறுதிகளில் அதீத கவனம் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் ராசியின் அதிபதி சப்தமஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருந்தாலும் புதனுடன் இணைந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகும். எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. ஏனென்றால் சனி சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் ஜென்மராசியை மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் பார்ப்பதால் இவை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள் நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில எதிர்பார்க்கக்கூடிய புதிய சிறப்பான நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பல காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. உச்சம் பெற்ற செவ்வாய் அவருடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் சுக்கிரமங்கல யோகம் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகுகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். பல்வேறு வகையான தடைகள் விலகுகிறது. கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்பு
வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமையும். திட்டமிட்டதை விட நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் பெறலாம். விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.